நம்பர்ஸில் நிறைய டைப்ஸ் ஆஃப் நம்பர்ஸ் இருக்குது. இன்றைக்கி நம்ம ஆடார் ஈவெண்ட் பார்க்கலாம். இப்போ நம்ம எடுத்திருக்க நம்பர் வந்து 4. இதை கண்டுபிடிக்கலாமா? 4 மாடுலஸ் 2. இதில் நான் ஒரு 4 ஆப்ஜெக்ட் கொடுத்துருக்கேன். 2 பிரிக்கணும். ஸோ இங்கே ரிமைண்டர் ஏதாவது இருக்குது அப்படின்னு கேட்டால் கிடையாது. அப்போ நமக்கு அவுட்புட் 0. எஸ். இப்போ இதெல்லாமே வந்து ஈவன் நம்பர்ஸ் தான். இது ஒரு சின்ன ப்ரோக்ராமில் பார்த்துடலாம். இதுதான் வந்து ஈவன் நம்பரா இல்லை ஆட் நம்பர் அப்படின்னு கண்டுபிடிக்கிறதுக்கான ஒரு சிம்பிள் ப்ரோக்ராம். இன்ட்டு ஏ ஈக்குவல் டு 4 அண்டு பிங்கிறது எதுக்காக அப்படின்னா அந்த ஏவை வந்து 2ஆல் டிவைட் பண்ணுறேன். அதுக்கப்புறம் நான் கம்பேர் பண்ணுறேன். பியோட எனக்கு கிடச்சிருக்கக்கூடிய ரிமைண்டர் வந்து 0வாக இருக்கா இருந்ததுன்னா, இட் மீன்ஸ் ட்ரூவாக இருந்ததுன்னா ஈவன் நம்பர்னு பிரிண்ட் பண்ணணும். இல்லை அப்படின்னா ஃபால்ஸாக இருந்தபோது நமக்கு ஆட் நம்பர் அப்படின்னு பிரிண்ட் ஆகணும். ஓகே. ஸோ இதை வச்சு நீங்கள் வந்து ஆட் நம்பருக்கான ப்ரோக்ராம் எழுதுறதுக்கு ட்ரை பண்ணுங்கள். ஓகே. அப்போ இதுக்கான அவுட்புட் ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஈவன் நம்பர் தானே. எஸ். இதோடைய ரியல் டைம் எக்ஸாம்பிள் ஆதார் கார்டு நம்பர் 12 டிஜிட், கிரெடிட் கார்டு நம்பர் 16 டிஜிட், ஓடிபி, டைம் ஃபார்மேட்டு, பாஸ்வேர்ட் ரூல் இதெல்லாமே வந்து உங்களுக்கு ஈவனாக தான் இருக்குது. ஸோ இதுக்கான ப்ரோக்ராமை நீங்கள் எழுதுங்க பார்க்கலாம். ஒரு 5 ஸ்டார்ஸ் கொடுத்துருக்கேன். ஃபைனலி 1 ஸ்டார் தான் பெண்டிங் இருக்குது ஆட் நம்பருக்கான ப்ரோக்ராம். இது உங்களுக்கான சான்ஸ். நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். நீங்கள் ஃபஸ்ட் டைம் வந்து ப்ரோக்ராம் ஸ்டார்ட் பண்ணுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் எழுதும்போது எரர் வரதான் செய்யும். எரர் வந்தது அப்படின்னா நமக்கு ப்ரோக்ராம் எழுத தெரியலையோ அப்படின்னு யோசிக்காமல் அகெயின் அண்ட் அகெயின் வந்து நீங்கள் ட்ரை பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் ப்ரோக்ராமில் வந்துட்டு ஸ்ட்ராங்காக ஆகிடுவீங்க. ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ ஸோ மச்.